வணக்கம் and welcome to the show டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில தினமுறை சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444569444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதிக் கிளினிக்ல இருந்து டாக்டர் ஜெயரூபா வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில வந்து காலேஜ் போறதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चनோட வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். and இன்னைக்கு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ கர்ப்பப்பையில கட்டிகள் வந்தாலோ இல்ல வந்து யூட்ரஸ் வந்து வீக்கம் அடைஞ்சாலோ வந்து கர்ப்பப்பையை நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாமா இல்ல வந்து மருந்து மாத்திரைகளே வந்து அறுவை சிகிச்சை இல்லாம இதை வந்து சரி பண்ண முடியுமா டாக்டர்? ஸோ நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னென்னா கர்ப்பப்பையில் கட்டி உண்டாகிறது. ஸோ அந்த கர்ப்பப்பையில் கட்டி உண்டாகும் பொழுது அதற்கான தீர்வு என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா கர்ப்பப்பையை அறுவை சிகிச்சை பண்ணி நம்ம எடுத்துறது. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம வரும்பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு மூட்டு வலிக்கிறது, உடம்பு வெயிட் அதிகமாக போட்டுருச்சு, ஏன்னா வந்து கர்ப்பப்பை எடுத்துட்டேன், அதுக்கு பிறகு தான் எனக்கு இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போது வந்து இல்லை எதனால் எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருந்தது, கர்ப்பப்பை வீக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயம் வந்து தெரியறது இல்லை. ஸோ கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த கட்டிகளுக்கு வந்து நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமலே அவங்களுக்கு நம்ம தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்து இன்னைக்கு நம்ம அதை பற்றி பேச போகிறோம். ஸோ ஏன்னா கண்டிப்பாக வந்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளுக்கு வந்து ஏன்னா அந்த பிரச்சனை கர்ப்பப்பையில் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த கர்ப்பப்பையை மட்டும் எடுத்துட்டால் கூட அவங்களுக்கு வேறு இடத்துல வருது, எனக்கு வந்து ஓவரிங்கிற சினைப்பையில் வருது, அதே மாதிரி நமக்கு மார்பக பகுதியில் வருது. ஸோ அப்போ பிரச்சனை வந்து கர்ப்பப்பையில் இல்லை, கர்ப்பப்பையை எடுத்துட்டா அது சரியாயிடுச்சு அப்படின்னா ஓகே, பட் அங்கே பிரச்சனை இல்லை. ஸோ உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக சுரக்கிறது, அதில் ஒரு சமநிலை இல்லாத தன்மை இருக்கிறது தான் முக்கியமான காரணம். ஸோ இதனால வந்து நம்ம அந்த கர்ப்பப்பையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து நிறைய பெண்கள் வந்து ஏன்னா அந்த கர்ப்பப்பை இருக்கிறதுனால தான் அவங்களுடைய போன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த கர்ப்பப்பை எடுத்த பிறகு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இந்த கட்டிகளுக்கு வந்து அறுவை சிகிச்சை இல்லா ஒரு தீர்வு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? கேரளால இருந்து கூப்பிடுறேன். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான். உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? எனக்கு 59. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க கேள்விகளை கேட்கலாம். ஓகே. ஹலோ வணக்கம்மா, கலாவதி குட் மார்னிங் சொல்லுங்க. மேடம். குட் மார்னிங் கலாவதி சொல்லுங்க. குட் மார்னிங் டாக்டர். எனக்கு 69 வயசாகுது, எனக்கு கேன்சர் இருந்தது, அதுக்கு நான் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் 5 வருஷமா. அகைன் கண்டினியூ 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் என்னோட நீ பெயின் பயங்கரமா இருக்கு, மைக்ரேன் இருக்குன்னு சொல்லி அதுக்கும் டேப்லெட் எடுத்துக்கிறேன். ஓகேமா, ஆயுர்வேதத்துல ஏதாவது ட்ரீட்மெண்ட் செய்ய முடியுமா? கண்டிப்பா இருக்குமா. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து 59 வயசாகுது இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க. சரிங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மூட்டு வலி 2 மூட்டுலயுமே இருக்குங்களா இல்ல ஏதாவது ஒரு மூட்டுல தான் இருக்கு? 2ல இருக்கு, ஆனா ரைட் ஜாஸ்தி. சரிங்க. உட்கார்ந்தா எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா? இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, பட் உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துல ஒரு ½ அன் அவர் கழிஞ்சு எழுந்திருச்சா நல்ல பெயின் இருக்கு, நிறைய பெயின் இருக்கு. சரிங்க. நான் அங்கேருந்து உங்களோட மகாராஜா தைலம் வாங்கி அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. பட் இன்டேக் ஒன்றும் பண்ணல, பிகாஸ் டாக்டர் என்னோட இது ஹிஸ்டரி பார்க்காம எடுக்க முடியாது இல்லையா டாக்டர்? இல்லம்மா, உங்களுக்கு வந்து கேன்சர் ஹிஸ்டரி இருந்தா கூட இப்போ நீங்க மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தா கூட நீங்க மகாராஜா கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா அது வந்து பியூர் ஹெர்பல் மெடிசன்ஸ் தான், அதனால மகாராஜா கேப்சூல்ஸ் வந்து காலையிலையும் நைட்டும் 2 கேப்சூல்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. அது கூட இந்த மகாராஜா தைலமும் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து அந்த மெடிசன்ஸ் கூட எடுத்துக்கலாம். இன்கேஸ் பாடி வெயிட் ஏதாவது இன்க்ரீஸ்டா இருக்கு அப்படின்னா மட்டும் கொஞ்சம் நீங்க அதை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கோங்க. மோஷன் ஃப்ரீயா போகுதுங்களா? அதான் இது கூட சேரலாமா? என்னங்க? மைக்ரைனுக்கு டேப்லெட்ஸ் எடுக்கிறேன், அது ஆயுர்வேதத்துல இருக்கா? மைக்ரைன்ஸ்க்கும் நமக்கு மெடிசன்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கான்னு பார்க்கணும், அதாவது மலச்சிக்கல் இருக்குங்களா? தட் இஸ் க்ளீன். கான்ஸ்டிபேஷன் இல்ல. கான்ஸ்டிபேஷன் இல்ல. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மகாராஜா கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். அது கூட நம்ம கிட்ட வந்து சினிட் கேப்சூல்ஸ் இருக்கு, அதுவும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு மைக்ரேனுக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட டெய்லி நீங்க சாப்பாட்டுக்கு அப்புறமா வந்து ஒரு 1/4 டம்ளர் வெந்நீர்ல 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள், அது கூட வந்து 1 பிஞ்ச், அதாவது 1 விரல் அளவு வந்து மிளகு, இது 2ம் சேர்த்து எடுத்துக்கோங்க. அது உங்க முட்டியும் அதுக்கு மேல தேய்மானம் அடையாம பார்க்கும். அதே மாதிரி வந்து கேன்சர் பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறப்போ இதுக்கப்புறம் திருப்பி வராமலும் வந்து உங்களுக்கு பாதுகாக்கும். ஸோ அதனால மஞ்சள் எடுத்துக்கோங்க,
அது கூட கொஞ்சம் மிளகு சேர்த்து எடுத்துக்கோங்க. டெய்லி சாப்பாட்டுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. இது கூட மகாராஜா கேப்சூல்ஸ் சாப்பாட்டுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா அது கூட சினிட் கேப்சூல்ஸும் எடுத்துக்கோங்கம்மா. உங்களுக்கு முழுசா நீங்க அந்த டேப்லெட்ஸ் எதுவுமே எடுத்துக்காம இதுலயே உங்களுக்கு சரியாயிடும். அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம் மேடம். நான் ஜான், இங்க சென்னையில இருந்து. சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இல்ல, ஆக்சுவலி என்னோட மதருக்கு அந்த கர்ப்பப்பை விஷயமா கொஞ்சம் கிளியர் பிக்சர் எனக்கு இல்ல. அதுக்காக தான் நான் டாக்டர்கிட்ட பேசலாம். கண்டிப்பா பேசலாம். அவங்களுக்கு என்ன வயசு ஆகுது சார்? அவங்களுக்கு அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கு வயசு வந்து 50. ஓகே, டாக்டர் இருக்காங்க. தொடர்ந்து உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். சொல்லுங்க மேடம். குட் மார்னிங், சொல்லுங்க மேடம். ஆக்சுவலி இப்போ எனக்கு ஜஸ்ட் ஒரு 4 months பிஃபோர் தான் வந்து அம்மாவுக்கு இந்த கண்டினியூஸ் அந்த ஓவர் ப்ளீடிங் அந்த இஷ்யூஸ் வந்துச்சு. சரிங்க. ஸோ அந்த ப்ளீடிங் அந்த இஷ்யூஸ் வந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ப்ராப்பரா அந்த நார்மல் அங்க ஆக்சுவலா அம்மா இருக்கிறது வில்லேஜ், அங்க சேலம்ல இருக்காங்க. அவங்க லோக்கல் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து கண்டினியூஸா போயிட்டே இருந்தனால அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம், அவங்களுக்கு இந்த பெயின் இருந்துச்சு இந்த ஸ்டொமக். சரிங்க. ஸோ ஃபர்தரா என்ன பண்ணாங்க, சேலம்ல வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல செக்அப்காக நாங்க கொண்டு போயிருந்தோம். அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்கன்னா வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நீங்க கொண்டு போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க, பெரிய ஹாஸ்பிட்டல் பாருங்கன்னு சொன்னதும் ஸ்கேன் பண்ணோம். எல்லா டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா எடுத்தாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை கட்டி இருக்கு. ஸோ நீங்க வந்து இதை ஸ்டார்டிங்லேயே இது பார்க்காம விட்டுட்டீங்க, நீங்க கட்டியை வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும், இமீடியட்டா பண்ணணும்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்க உடனே என்ன பண்ணணும், இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல வந்து என்னோட பெரியமா ஒர்க் பண்றதுனால அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் நர்ஸா இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நாங்க என்ன இந்த மாதிரி சஜஷன் கேட்கும் போது அங்க இருக்கிற டாக்டர் வச்சு ஃபுல்லா அப்பாயின்மெண்ட் வாங்கி செக் பண்ணணும். அவங்க எல்லாமே பார்த்துட்டு திருப்பியும் நீங்க வந்து ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும், கர்ப்பப்பை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க என்னோட சிஸ்டர் மேரேஜ் இருந்தனால ஒரு 1 month டைம் கேட்டிருந்து அந்த 1 monthக்கு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. ப்ராப்பரா டேப்லெட் எடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா இன்னொரு டாக்டர்கிட்ட செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில சஜஷன் கொடுத்ததுனால நாங்க வந்து அந்த சஜஷனுக்காக போயிருந்தோம். எல்லா ரிப்போர்ட்ஸ், ஸ்கேன் எடுத்தது எல்லாமே கொண்டு போயிருந்தோம். ஸோ அது எல்லாமே செக் பண்ணி அவங்க பார்த்தப்ப அவங்க சொல்றாங்க எல்லாமே நார்மலா இருக்கு, கர்ப்பப்பையில கட்டின்ற மாதிரி எந்த ஒரு ரிப்போர்ட்ல எதுவுமே இல்லைன்ற மாதிரி அவங்க வந்து ரிப்போர்ட் பார்த்துட்டு சொல்றாங்க. நீங்க எதுவும் இதுல வந்து நீங்க ப்ராப்பரா படிச்சு பார்க்க மாட்டீங்களா, நீங்க இதுல கட்டி இருக்குன்னு எனக்கு காமிங்க எனக்கு. நீங்க உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் ஒரு தடவை வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏன்னா வந்து கர்ப்பப்பை கட்டி இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் ப்ளீடிங் அதிகமா இருக்கிறதுனால வந்து கர்ப்பப்பை கட்டி இருக்கா இல்லைன்னா பல்க் யூட்ரஸ்ங்கிற மாதிரியான கண்டிஷன் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அந்த கண்டிஷன்லையும் வந்து கட்டி இருக்காது, ஆனால் அதிகமாக ப்ளீடிங் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை ஒரு தடவை நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த நம்பர்ஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ரிப்போர்ட்ஸை ஒரு தடவை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ என்ன இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு ஆலோசனை நம்ம சொல்லலாம். ஏன்னா கட்டிகள் மட்டும் இல்லை, பல்கி யூட்ரஸ் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய ப்ளீடிங் இருக்கும். அப்படி எதுவுமே இல்லாத பட்சத்தில் அதுக்கான கொஞ்சம் சப்போர்ட்டிவ் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடும். அதாவது ஸ்ரீகேர் கேப்சூல்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாலே வந்து பீரியட்ஸ் நிற்க போகிற சமயத்தில் சில பேருக்கு அந்த மாதிரி ஆகிறதுக்கு கொஞ்சம் சப்ளிமெண்ட்ரி கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து சரியாயிடும். அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக கர்ப்பப்பையை நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. குழப்பத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் அவங்க ரிப்போர்ட்ஸை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் தெளிவான ஒரு ஆலோசனை சொல்கிறேன் உங்களுக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி ரிப்போர்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். அம்மா லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிட்டேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நுங்கம்பாக்கம். ஓகே, உங்க பேருமா? அஞ்சலி. ஓகே, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இல்ல எனக்காக தான் மேடம். ஆக்சுவலா வந்து நான் என்னன்னா நான் வாடகை தாயா பண்ற மாதிரி ஐடியா இருக்கு எனக்கு. உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? புரியல மேம். உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா இப்போ? 26 மேம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து கேட்கலாம் நீங்க உங்க சந்தேகங்களை. அஞ்சலி சொல்லுங்க, உங்களோட சந்தேகம் என்ன? மேடம் இது மாதிரி நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் மேடம். வீட்டுல ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல, இப்போ கன்வின்ஸ் பண்ணி விட்டுறேன் என்னோட ப்ராப்ளம்னால. இப்போ வந்து எனக்கு போன மாசம் 10th அன்னைக்கு வந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுத்தேன் நானு. ஸோ எல்லாமே வந்து நெகட்டிவ் தான் வந்தது, தைராய்டு எல்லாமே. ஸோ 11th அன்னைக்கு எனக்கு வந்து ஈஸ்ட்ரோகோபின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணு பண்ணாங்க. அது பண்ணி முடிச்சதுல இருந்து வந்து பீரியட்ஸ் ஆனா கட்டின்டே வரணும், ஸோ அவங்க கருமுட்டை இன்சைட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க.
சோ அது நடுவுல எனக்கு ஒரு 1 வீக் வந்து லைட்டா ப்ளீடிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் வரல. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் கழிச்சு கொஞ்சம் லைட்டா வர ஆரம்பிச்சது. சோ அந்த டோனருக்கு நான் கால் பண்ணி கேட்டதுக்கு அது ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல அப்படின்னாங்க. இப்ப இந்த மந்த் எனக்கு 11th அன்னைக்கு பீரியட்ஸ் வருமா இல்ல இன்னும் ஒரு மாசம் டிலே ஆகுமா? இப்போ உங்களுக்கு அந்த இது இன்செர்ட் பண்ணல இல்லையா? இன்னும் இன்செக்ட் பண்ணல மேடம். எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து இந்த டெஸ்ட்டும் ஹிஸ்டோகோமி ஒண்டி தான் பண்ணிருக்காங்க. யூட்ரஸ் டெஸ்ட்டும் பிளஸ் வந்து பிளட் டெஸ்ட் இது ஒண்டி தான் போன மாசம் 10th 11th அன்னைக்கு பண்ணாங்க. சோ இந்த மந்த் இப்ப 11th வரப்போது அவங்க எனக்கு கால் பண்ணி இன்னும் வந்துருச்சுங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த மந்த் வருங்களா இல்ல நெக்ஸ்ட் மந்த் வருமா இல்ல இதுக்கு முன்னாடி வந்து அந்த கொஞ்சம் தான் வந்து பீரியட்ஸா? இல்லைங்க, அதாவது உங்களுக்கு இந்த இந்த இஷ்யூனால கொஞ்சம் ஏதாவது நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்களா? ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா கொஞ்சம் பயமா இருக்கு மேம். இது என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கு. ரெண்டாவது வந்து அந்த 10 months வரைக்கும் அந்த பாப்பா நல்லா பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலும் எனக்கு இருக்கு. மற்றபடி வேற எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு இது எல்லாமே நார்மல் தான். சில சமயங்களில் உங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஆகும். மற்றபடி உங்களுக்கு இந்த மந்த் கரெக்டாக அதே மாதிரியான பீரியட்ஸ் ஆகிடும். ஏன்னா வந்து லைட்டாக வந்து ஸ்கேண்டியாக இருக்கிறது பீரியட்ஸ் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடும். பட் எல்லாமே நார்மலாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஏதாவது சப்ளிமெண்ட்ரி மட்டும் நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க. ஏதாவது சிரப்ஸ் ஏதாவது வந்து டாக்டர் கிட்ட ஒரு லேடி டாக்டர் கால் பண்ணி போய் கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி வந்து உங்க ஹார்மோன்ஸ் லெவல்லாம் பண்றதுக்கு தான் உனக்கு இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வரணும்னு சொல்லிட்டு இந்த டேப்லெட்லாம் நீ போட்டனா ஸோ ஹார்மோன்ஸ் லெவலே சேஞ்சஸ் ஆகும். இன்னும் அது ஜாஸ்தி வர வந்து அந்த பாப்பாவுடைய அந்த கருமுட்டை வந்து உனக்கு வைக்கிறப்போ உன்னுடைய ஹார்மோன்ஸ்க்கும் அந்த பாப்பாக்கும் செட் ஆகாது. அப்போ நெகட்டிவ் காட்டும் திருப்பி ட்ரை பண்ணுவாங்க. நாளைக்கு ப்ராப்ளம் உங்களுக்கு தான் வரும், யூட்ரஸ் ப்ராப்ளம். அதனால வந்து அது எப்போ வருதோ அது இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணு, ஒன்றும் அவசரம் கிடையாது, இதுக்கு முன்னாடி எதுவும் எடுத்துக்காது அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. இல்லை அதாம்மா, நீங்கள் ஹார்மோன்ஸ் மாத்திரைகள் எதுவும் இப்போதைக்கு எடுத்துக்க வேண்டாம். ஸோ அது தானாகவே ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க, நல்லா தூங்குங்க, நல்லா வந்து சாப்பிடுங்க. ஸோ அது பண்ணினாலே போதுமா. உங்களுக்கு வந்து இது வந்து பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக இருங்க, அதுவே போதும். அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம இருந்தாலே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதிக் கிளினிக்ல இருந்து டாக்டர் ஜெயரூபா இருக்காங்க. தொடர்ந்து உங்களோட கேள்விகளை கேட்கலாம். அண்ட் நம்ம ஷோல வந்து காலர் ரெடியா இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம், நான் விஜயலட்சுமி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. விஜயலட்சுமி மேடம். ஓகேம்மா, கொஞ்சம் சத்தமா பேசலாமா? ஹலோ ஹலோ, யாருக்காகம்மா இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தாங்க மேடம். ஓகேம்மா, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 54 வயசு ஆகுது மேடம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் விஜயலட்சுமி அம்மா, உங்களோட பிரச்சனை என்ன? எனக்கு வந்து இந்த முடக்குவாதம், ஜாயின்ட் பெயின் மேடம். சரிங்க. 3 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேங்க மேடம். சரிங்க. சுத்தமா நடக்க முடியாது, கை கால் எல்லாமே அந்த மாதிரிதான் இருக்கு. ஓகே, 3 வருஷமா இருக்கு இல்லையா? காலையில எழுந்த உடனே கை நீட்டி மடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா? ஆமா மேடம், சுத்தமா நடக்கவே முடியாது. இப்போ நிறைய மருந்துக்கு சாப்பிட்டு பார்த்தா எதுலையுமே ரிலீஃப் ஆகல மேடம். சரிங்கம்மா. ஏன்னா இந்த நோய்க்கு வந்து மருந்து வந்து கொஞ்சம் நம்ம இயற்கையான முறையில் மருந்துகள் இருக்குமா? ஏன்னா இது காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு கை நீட்டி மடக்க முடியாது, அதாவது உங்களோட விரல் மூட்டில எல்லாம் வீக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து சிகிச்சை முறைகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? உங்களுக்கு வந்து கொஞ்சம் கழிச்சல் மருந்துகளும் கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம்ங்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுடைய மூட்டுகளை பாதிக்கக்கூடிய நோய் வந்து இது வந்து ரத்தவாதம் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வாதத்தை சரி பண்ணக்கூடிய மருந்துகள் கொடுத்துட்டு அது கூட நம்மளுடைய மருத்துவமனையில் ரூனில் கேப்சூல்ஸ் அண்ட் ரூனில் பில்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டாக ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது ரூனில் ரெஜுவினேட்டரும் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு, ஏன்னா இந்த நோய்க்கு நிறைய நம்ம ஸ்டீராய்டு மருந்துகள் தான் எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. ஸோ அப்படி அந்த ஸ்டீராய்டு மருந்துகளும் பெயின் கில்லர்ஸும் இல்லாமலே வந்து இந்த நோயை வந்து நம்ம அதோட பக்க விளைவுகளும் சரி அந்த நோயோட பாதிப்பையும் வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு முறை எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா நீங்கள்? கோயம்புத்தூர்ந்து பண்றேன் மேடம். இப்போ மறுபடியும் ஒரு தொந்தரவு, 2 காலும் சுத்தமாக தேஞ்சு போச்சு, 4வது ஸ்டேஜில் இருக்கு, உங்களுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க மேடம்.
கண்டிப்பா பண்ண தேவை இருக்காதுமா. ஆனா கொஞ்சம் ரொம்ப தேஞ்சிருந்ததுன்னா தேஞ்சு போன விஷயத்த வந்து நம்ம இதுக்கு மேல தேய்மானம் அடையாம நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம மகாராஜா தைலமே வந்து உங்களுக்கு முட்டியில வந்து கொஞ்சம் காட்டன்ல டிப் பண்ணி போடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அது கூட வந்து சில 10 முறைகளும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி 10 போட்டோன்னா நீங்கள் வந்து இப்போதைக்கு வீக்கம் நிறையா இருக்குன்னா சுக்கை வந்து வெந்நீரில் உரைச்சி கொஞ்சம் 10 போடுங்க. அதுவே கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த வீக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அது கூட கொஞ்சம் முள்ளுக்கு மருந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சை உங்களுக்கு தேவை இருக்காதுமா. முடிஞ்சதுன்னா ஒரு தடவை நேராக வந்து பாருங்க. அப்படி இல்லைன்னா ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஃபோன்லேயே உங்களுக்கு மெடிசன்ஸ் அனுப்பிச்சு கொடுப்போம். அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபர்தராக வந்து ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஹலோ லைன்ல தான் இருக்கீங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி யூட்ரஸ்ல கட்டிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து எப்படி தெரியும்? இதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா? நிறைய பேருக்கு வந்து அந்த கர்ப்பப்பையில கட்டி இருக்கிறது ஒரு ஆக்சிடென்டலாக தான் தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து கர்ப்பப்பையில வந்து அந்த கட்டிகள் இருக்கிறது என்னன்னா அதிகமாக வந்து பீரியட்ஸ் ஆகும்போது வலி இருக்கும். அடி வயிற்றுல ஒரு தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். ப்ளீடிங் நிறைய ஆகும் அவங்களுக்கு. ஸோ அது கூட வந்து சில பேருக்கு என்னன்னா கொஞ்சம் கட்டியோட அளவு ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அடி வயிற்றுல ஏதாவது ஒரு கனமாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருந்துட்டே இருக்கும். இது வந்து கட்டிகள் உண்டாகி அது வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு வரக்கூடிய சிம்டம்ஸ். பட் சில பேருக்கு அது வரதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து அதோட சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அது என்னன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கால் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் அஞ்சுங்க, பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, கொஞ்சம் சத்தமா சொல்லலாம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அஞ்சு, பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க நான் கேட்க போறேன். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 26 வயசு ஆகுதுங்க. 26. ஆமா. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க. தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. எனக்கு செப்டம்பர்ல போன வருஷம் செப்டம்பர்ல வந்துட்டு குழந்தை ஆயிட்டு இருந்துச்சுங்க. சரிங்கம்மா. ஹலோ. கேட்டுட்டு இருக்கோம். அபார்ஷன் ஆயிடுச்சு, க்ளீன் பண்ணிட்டாங்க. சரிங்க. க்ளீன் பண்ணி 3 மாசம் வந்துட்டு எனக்கு பீரியடே ஆகல. அப்பமா நான் இந்த மாதிரி டாக்டர் கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க வந்துட்டு 3 மாசம் 21 டேப்லெட் எடுக்க சொன்னாங்க. இப்போ 3 மாசம் 2 மாசம் எடுத்து முடிச்சுட்டேன். 3 மாசம் எடுத்து முடிச்சுட்டேன். ஆனா போன மாசம் வந்துட்டு 18க்கு பீரியட் ஆச்சுங்க. ஆனா எனக்கு வந்துட்டு லேசா ஒரு நாள் லேசா பட்டுன்னு இருந்துச்சு. 15 நாள் அப்படி பட்டுன்னு இருந்துச்சு. இப்ப கூட அப்பப்போ ஒரு மாதிரி ஒயிட்டும் ரெட்டும் கலந்த ஒரு அழுக்கு மாதிரி பட்டுனே இருக்குது. அதான் கேட்கலான்னு உங்ககிட்ட. அபார்ஷன் வந்து நீங்க வந்து எத்தனை மாசத்துல ஆச்சு உங்களுக்கு? இது செப்டம்பர் 9ஆம் மாசத்துல ஆச்சு. இல்ல, அதாவது குழந்தை உண்டாகி எத்தனை மாசத்துல ஆச்சுங்க? இது 2 மாசம். தானாவே ஆயிடுச்சுங்களா இல்ல நீங்க பண்ணினீங்களா? புரியலங்க. இல்ல, அந்த அபார்ஷன் வந்து தானாவே குழந்தை வந்து அபார்ட் ஆயிடுச்சா இல்ல நீங்க ஏதாவது இன்டியூஸ் பண்ணி பண்ணீங்களாமா? இல்ல நாங்க ஒண்ணும் பண்ணல. ஏன்னா நானும் எங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்கிறோம். நானே வேலை செஞ்சதால அது வந்துட்டு ஒரு மாதிரி பிளட் பட்டுட்டே இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்க சொன்னாங்க. பாடி வெயிட் ஏதாவது இன்க்ரீஸா இருக்கா? பாடியில வெயிட் வந்துட்டு 36 நம்ம இருக்கு. வெயிட் குறைக்க சொல்லி இருக்கிறாங்க. ஓகேம்மா. ஏன்னா 2 கண்டிஷனில் இந்த மாதிரி இருக்குமா. உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து அந்த அபார்ஷன் ஆனதில் ஏதாவது உங்களுக்கு உள்ள வந்து மெட்டீரியல்ஸ் உள்ளே இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வந்து திருப்பி உங்களுக்கு அதை வெளியேற்றுறதுக்காக ப்ளீடிங் இருக்கும். அது கூட வந்து சம்டைம்ஸ் அந்த ப்ளீடிங் இல்லாத டைமில் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ இது வந்து ஏதாவது அபார்ஷனில் ஏற்படக்கூடிய சின்ன விஷயங்களால் வந்து இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் பாடி வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 கண்டிஷன்லையுமே இருக்கும். ஸோ ஒரு தடவை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிடுங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பெங்களூரில் இருக்கீங்கிறப்போ நம்மளோட மருத்துவமனை பெங்களூர்லேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் நானும் பெங்களூர் வருவேன். ஸோ உங்கள் ரிப்போர்ட்ஸ் ஒரு தடவை நேராக எடுத்துகிட்டு வந்து காமிங்க. ஏன்னா ஏன் அபார்ட் ஆச்சு, ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அப்படி ஏதாவது இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளீடிங்கும் ஆகும், அபார்ட்டும் ஆகும். ஸோ அதனால் வந்து அதை நம்ம ஒரு தடவை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 3 to 6 months உங்களுக்கு திருப்பியும் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குமா. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிவிட்டு எனக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. என் டாக்டர் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறோம். என் அடுத்த கால் ரூம் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? என் பேர் ஸ்டெல்லா ஃப்ரம் ஆந்திரா. ஓகேம்மா.
யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எங்க அம்மாக்காக கேட்கணும். அவங்க அம்மாக்கு என்ன வயசு ஆகுதுமா? 50 ஆகுது. 50. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க क्वेश्चंस நீங்க கேட்கலாம். சரி, ஓகே. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் ஸ்டெல்லா, சொல்லுங்க. டாக்டர், இப்போ அம்மாக்கு வந்து 50 ஏஜ் ஆகுது. அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க உடம்பு குறைக்கணும், டயட்ல இருக்காங்க. சரிங்க. 85 kg இருந்தாங்க. இப்போ டயட்ல, அதாவது ரைஸே எடுத்துக்காம அப்படி டயட்ல இருந்தாங்க. அது ஒரு 4 kg வரைக்கும் ரெடியூஸ் பண்ணாங்க. ஆனா அதுல ரொம்ப அவங்க வீக் ஆன மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஓகே. இப்போ நாங்க அதனால அந்த டயட்ல இல்லாம சாப்பிடவும் சொல்லிட்டோம். அதனால அடிக்கடி அவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து ஹார்ட் வந்து ரொம்ப அதிகமா துடிக்கிற மாதிரியும், அந்த ஹேண்ட் வந்து ரொம்ப வீக் ஆற மாதிரியும் ஃபீல் பண்றாங்க. ஓகே. நாங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்ததுல டாக்டர் வந்து இசிஜி எல்லாமே எடுத்து பார்த்துட்டாங்க. ஹார்ட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஆனாலும் அவங்களுக்கு அந்த அடிக்கடி அந்த வீக்னஸ் வருது. ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணாங்க. லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் அந்த மாதிரி இருக்கு டாக்டர். ஓகே. உங்களுக்கு நெக் பெயின் ஏதாவது இருக்குங்களா? கழுத்து வலி. ஆமா டாக்டர், ஏற்கனவே அவங்களுக்கு ஜவ்வு விலகி இருக்குன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து ஜவ்வு விலகி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. அதாம்மா, அதாவது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த விஷயம் எங்க இருந்து கால் பண்றீங்க ஸ்டெல்லா நீங்க? ஆந்திரால இருந்து. ஓகேம்மா. ஏன்னா அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க விஷயம் வந்து இது ஹார்ட் சம்பந்தமான விஷயங்கள் இல்லை. ஏன்னா முன்னாடியே வந்து கழுத்து எலும்பு தேய்மானம் அடைஞ்சு அதனால வந்து நரம்பு பாதிச்சிருக்கும். இவங்க கொஞ்சம் வந்து ரொம்ப டயட் இருக்கிறங்கிற பேர் வழியில நிறைய விஷயங்கள் நீங்க வந்து அவாய்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அது இன்னும் கொஞ்சம் பலகீனமாகி அந்த நரம்பை பாதிச்சு அந்த கைக்கு போகக்கூடிய அந்த நரம்பு பாதிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த கையில வந்து ஒரு வீக்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்தாங்கன்னா கூட கை வந்து நடுங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆமாமா, இது வந்து நமக்கு கழுத்து நரம்பு பாதிச்சிருக்கக்கூடிய அறிகுறிகள். ஸோ அதனால வந்து இதுக்கான சிகிச்சை முறைகள் வந்து நம்ம மகாராஜா சிஎஸ் கேப்சூல்ஸ்ங்கிற கேப்சூல்ஸ் நம்மளோட மருத்துவமனையில் கிடைக்கும். ஸோ இந்த கேப்சூல்ஸ் வந்து சாப்பாட்டுக்கு அப்புறமா 2 கேப்சூல்ஸ் வித் வார்ம் வாட்டர் கூட எடுத்துக்கிட்டாங்கனாலே ஒரு 3 monthsல அது சரியாயிடும். அது கூட வந்து மகாராஜா தைலமும் சேர்த்து எடுத்துக்கோங்கம்மா. வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அதாவது பிபி சுகர் ஏதாவது இருந்தாலும் நீங்க ஓகேம்மா, நீங்கள் ஒரு தடவை அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் ஒரு தடவை டீட்டெயிலாக சொன்னீங்க அப்படின்னா ஆந்திராக்கே நம்ம மெடிசன்ஸ் அனுப்பிச்சு கொடுப்போம். பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன், நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து ஒரு சிறப்பான சிகிச்சை முறை பண்ணுறோம். அதுக்கு வந்து ஒரு 3 months, அதாவது எப்படின்னா நீங்கள் டயட்டு வந்து ஓரளவு நார்மலாக இருந்தால் போதும், அது கூட வந்து கொஞ்சம் யோக பயிற்சிகளும் செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி முறைகளில் வந்து உங்களுக்கு பஞ்சகர்மா சிகிச்சை முறை மூலமாக வந்து இந்த மாதிரி உங்களோட எலும்புகள் பாதிக்கப்படாமல் உங்களுக்கு நம்ம அந்த சிகிச்சை பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஃபர்தர் வந்து இந்த ப்ராப்பரான வெயிட் ரிடக்ஷனுக்கும் அதே மாதிரி இந்த கழுத்து எலும்பு தேய்மானத்துக்கும் வந்து நீங்கள் நம்ம மருத்துவமனை தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கான மெடிசன்ஸ் இருக்குமா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. என் டாக்டர் சொன்ன மாதிரி டயட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ பார்த்து என்னென்ன தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ மேம், சிவமணி பேசுகிறேன் மேம், திருப்பூர்ல இருந்து. சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க இன்னைக்கு? எனக்காண்டி தான் மேம். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 29 ஆகுது மேம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்விகளை கேட்கலாம். சரிங்க. ஹலோ வணக்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. மேரேஜ் ஆகி 3 years ஆச்சு மேம். சரிங்க. கன்சீவ் ஆகல மேம். ஓகேம்மா, வேற பீரியட்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா உங்களுக்கு? பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா வந்துருது மேம். ஆனா முன்னாடிக்கு 4 நாள் 5 நாள் முன்னாடிக்கு வந்துருது மேம். சரிங்கம்மா. ஸோ வேற உங்களுக்கு அடி வயிற்றுல ஒரு வாரத்துக்கு முன்னாடி வலி வருது. அதே மாதிரி மார்பகங்களும் வலி இருக்கு மேம் நிறைய. அடி வயிற்றுல வலி உண்டாகுதுங்களா உங்களுக்கு? அடி வயிற்றுல வலியும் உண்டாகுது, மார்பகமா வலி உண்டாகுது மேம் பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி. ஆமாங்க மேம். வெயிட் ஏதாவது இன்க்ரீஸ் ஆறீங்களாமா? ஆமா, 65க்குள்ள இருக்குங்க மேம். 63 இருந்தேன், இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. சரிங்கம்மா, திருப்பூர்ல இருந்து கால் பண்றீங்க இல்லையா? ஆமாங்க மேம், திருப்பூர்ல. ஓகேம்மா, ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஹார்மோன்ஸ் கொஞ்சம் இம்பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ பீரியட்ஸ் ஆன முதல் 3 நாட்கள்ல வந்து நம்ம மருத்துவமனையில இருந்து ஒரு தைலம் கொடுப்போம். ஸோ அந்த தைலம் வந்து நீங்க வந்து பீரியட்ஸ் ஆகும்போது முதல் 3 நாட்கள் நீங்க எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரீகேர் கேப்சூல்ஸ் அண்ட் சிரப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கொஞ்சம் சரியாயிடும். அது கூட அந்த ஒரு 2-3 மாசத்துலயே வந்து உங்களுக்கு அந்த கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, வேற எந்த பிரச்சனையும் இல்லாத பட்சத்துல.
பட் டெய்லி கொஞ்சம் ஒரு 45 மினிட்ஸ் வாக் போங்க. ஏன்னா இந்த ஆஃப்டர் மேரேஜ் வந்து உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ஆகுது அப்படிங்கிறப்போவே தானாகவே ஹார்மோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் வந்து வாக் போங்க. அது கூட இந்த மெடிசன்ஸும் எடுத்துக்கோங்க. வேறு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸை மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஸோ அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கான தெளிவான ஆலோசனை உங்களுக்கு நான் ஃபோன்லேயே சொல்லுவேம்மா. எனக்கு கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. உங்களுக்கான சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு இன்னும் விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஸோ ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444469444 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஜெயரூபா இருக்காங்க. ஸோ உங்களோட கேள்விகளை தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கால், அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, லைனில் தான் இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ வந்து கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகளை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல், ஒரு லெவலுக்கு அப்புறம் வந்து ஒரு வலியோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது வந்திருக்கு, ஸோ உடனடியாக நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வந்து சிம்டம்ஸ் இருக்கா? உடனடியான்னு மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே அந்த சிம்டம்ஸ் வந்து நமக்கு ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோராகவே நமக்கு வர ஆரம்பிச்சிடும். நம்ம பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது நல்லா பெரும்பாலும் அவங்களால வேலையே செய்ய முடியாதுங்கிற ஒரு கட்டத்தில் மட்டும்தான் அவங்க வந்து அது போவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 35 இயர்ஸ்க்கு மேலேவே என்ன ஆகிடும் அப்படின்னா பாடி வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3-4 டேஸ், ஒரு 1 or 2 டேஸ் இருந்ததுன்னா பரவாயில்ல, மார்பக பகுதியில் வலி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு 4-5 டேஸ்க்கு மேலே வந்து அந்த மாதிரி மார்பக பகுதியில் வலி இருக்கும். வயிறு அதே மாதிரி தொடைப்பகுதியிலலாம் நிறைய வெயிட் போட ஆரம்பிக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டடாக இருப்பாங்க. எப்போவுமே இந்த ஸ்லீப்பிங் கூட வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அது மாதிரி சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து பாடியில் டாமினன்ஸ் ஆகும். ஸோ கால் பகுதியிலலாம் வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன இந்த ஸ்பைடர் வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நரம்புகள்லாம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே பாடியில் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடிய சிம்டம்ஸ். ஸோ அதுதான் அதுக்கப்புறமா நாளடைவில் ஒரு 2-3 வருஷத்துல திரும்பி கர்ப்பப்பையில கட்டிகளா வந்து உண்டாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மேம் கவிதா மேம், சென்னையில இருந்து பேசுறோம் மேம். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்காக தான் மேடம். ஓகே, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு இப்போ 26 மேடம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்விகளை தொடர்ந்து கேட்கலாம். ஓகே மேம். கவிதா சொல்லுங்க உங்களோட பிரச்சனை என்ன? மேம் இப்போ நான் 6 மந்த் கன்சீவா இருக்கேன் மேடம். சரிங்க. லாஸ்ட் மந்த் 5th மந்த் அனாமலி ஸ்கேன் பண்ணதுல பாத்தீங்கன்னா மினிமல் டைலேஷன் ரீனல் பெல்விஸ் இன் சீன் இன் போத் கிட்னிஸ் அப்படின்னு இருக்கு மேம். அது ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருங்களா, இல்ல இப்பயே நான் அதுக்கு ஏதாவது கியூர் பண்ணறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? உங்களோட ரிப்போர்ட்ஸ் திருப்பி சொல்லுங்க. மினிமல் டைலேஷன் ஆஃப் ரீனல் பெல்விஸ் சீன் இன் போத் கிட்னிஸ் அப்படின்னு இருக்கு மேம். ஓகே 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 மேம். கீழ ரைட் ரீனல் பெல்விஸ் மெஷர்ட் 0.6 cm, லெஃப்ட் ரீனல் பெல்விஸ் மெஷர்ட் 0.4 cm. ஓகே, சோ இப்போ வந்து 6th மந்த் இல்லையா? எஸ் மேம். ஓகே, திருப்பி 7th மந்த்லயும் ஒரு ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கு, இதே மாதிரியான அனாமலி ஸ்கேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து இப்போ இது ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு அவங்க வந்து நம்ம டிசைட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அது வந்து ஏன்னா இப்போ டெவலப்பிங் வந்து கொஞ்சம் வந்து டிலேடாக இருக்கிறது தான் உங்களோட ரிப்போர்ட்ஸோட ரிசல்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் 7th மந்த்லேயும் உங்களுக்கு வந்து அது பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து திருப்பி நார்மல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. கொஞ்சம் நீங்கள் இதுக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து நீங்கள் டென்ஷன் ஆகாமல் அந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக மியூசிக் கேட்குறது அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணாலே போதும். இதுக்காக நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஸ்கேன் வச்சு தான் உங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம சொல்ல முடியும். ஓகே மேம். ஓகே, தேங்க் யூ மேம். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? பானுப்பிரியா பேசுறேன், திருப்பூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கலான்ட்டு, கன்சீவா இருக்கேன், அதை பத்தி கேட்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 27. 27. ஆமாங்க. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க கேள்விகளை கேட்கலாம். ஓகே. வணக்கம் பானுப்பிரியா, சொல்லுங்க. வணக்கம் மேம். இது கன்சீவா இருக்கேங்க மேம், 2 months ஆகுது. இன்னும் 5 days ஆச்சுன்னா 2 months கம்ப்ளீட் ஆகுது. அது இது துடிப்பு வந்து அப்பப்பதான் தெரியுது, தொடர்ச்சியா தெரியறது இல்ல. என்ன வயசு இருக்குமா இல்ல எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் கேட்டேன். எத்தனை மாசம் ஆகுதுமா உங்களுக்கு?
இன்னும் 5 days ஆச்சுன்னா 2 months கம்ப்ளீட் ஆகுது. 2 months 2 months 2 monthsல உங்களுக்கு கண்டிப்பா துடிப்பு தெரியாதுமா. நீங்க 5 மாசத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு குழந்தையோட துடிப்பே தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிருக்காங்களா? இல்லைங்க மேம். 2 months கம்ப்ளீட் ஆனதும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது செகண்ட் பேபி. நீங்க துடிப்புங்கிறது குழந்தையோட இதய துடிப்பு சொல்றீங்களா? இல்லைங்க மேம். நேச்சுரலா தெரியும்ல துடிப்பு. இல்லம்மா, உங்களுக்கு 5 மாசத்துக்கு அப்புறமா தான் குழந்தையோட அசைவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு 3 மாசத்துல 2 மாசத்துல வந்து ஸ்கேன்ல வந்து குழந்தையோட ஹார்ட் துடிக்கிறது தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது 5 மாசத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ கண்டிப்பா தெரியாது உங்களுக்கு. சரிங்களா? கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, நாங்க கடலூர்ல இருந்து பேசுறோமா. ஓகே, உங்க பேர் சொல்லுங்கம்மா. தேவி. என் பேர் தேவி. கர்ப்பப்பை இறங்கி இருக்குன்னு சொன்னாங்க. டாக்டர் கிட்ட பேசணும். பேசலாமா? என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 37 வயசு ஆகுது. கர்ப்பப்பை இறங்கி இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. சின்னதா அப்படியே கட்டி மாதிரி வந்து இறங்கி இருந்தது. அது இப்போ ஒரு 3 நாளா வந்து அது உள்ள போயிடுச்சு. ஆனா வந்து அடி வயிறு பயங்கரமா வலிக்குது. ரணமா இருக்கு வயிறு ஃபுல்லா. இந்த ஓகேமா, எவ்வளவு நாளா இருக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு இந்த பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்குமா? இப்போ ஒரு 4-5 மாசமா இருக்குமா. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 2 பையன். ஓகே, நார்மலா சிசேரியனாமா? நார்மல் தான். ஓகேமா. ஏன்னா வந்து ஸ்கேன் ஏதாவது பண்ணி பாத்தீங்களா? ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். வந்து ஏதோ வீக்கமா இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. வீக்கமா இருக்குன்னு சொன்னாங்க. வலிக்கு மாத்திரை கொடுத்தாங்க. அது போட்டு என்னால கேட்கவே இல்லை. அது பயங்கரமான வலியா இருக்கு. சரிங்கம்மா. ஏன்னா வந்து நீங்க கர்ப்பப்பையில வந்து கட்டி இருக்கு, கர்ப்பப்பை அடி இறங்கி இருக்கு. அது கூட கொஞ்சம் வெயிட் நிறைய தூக்குறீங்களா? வெயிட் தண்ணி கூட தான் தூக்குமா, வேற எதுவும் இல்லை. ஓகேம்மா, நீங்க வந்து வெயிட் நிறைய தூக்க வேண்டாம். அந்த கர்ப்பப்பை அடி இறங்கி இருக்கிறது என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கான வந்து நம்ம மெடிசின்ஸ் கொடுப்போம். அது கூட சில எக்ஸசைசஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கனாலே வந்து உங்களுக்கு அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய, அதாவது நம்மளுடைய அடிவயிற்றில் இருக்கக்கூடிய தசைகள் கொஞ்சம் வலுவடைஞ்சு, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்தால் அதுவே நார்மலாக ஆகும் உங்களுக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் கற்றாழை கிடைக்குது அப்படின்னா அந்த கற்றாழையை வந்து மேல் பகுதியெல்லாம் நல்லா வந்து எடுத்துட்டு அதில் கொஞ்சம் வந்து மஞ்சள் அந்த மாதிரி இது பண்ணிட்டு, ஸோ நீங்கள் வந்து பேட் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி டெய்லி ஒரு 1 hour நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை இறக்கம் வந்து கொஞ்சம் சரியாயிடும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சிகிச்சை முறைகள் மூலமாக தான் சரி பண்ண முடியும். நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு போய் நீங்க டைரக்டா மீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நாங்க கேரளால இருந்து கூப்பிடுறோம். பேரு சொர்ணான்னு. சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? கல்யாணம் ஆகி 5 மாசம் தான் ஆகுது. ஓகேம்மா. அப்போ பீரியட் பிந்தி ஆகி இருந்துச்சு. அப்ப நாங்க டாக்டரை போய் பார்த்தோம். இப்ப நாங்க டாக்டரை போய் பார்க்கும்போது டாக்டர் சொன்னாரு பீரியட் பிந்தி போகுதுன்னு அந்த நார்மல் ஆகிறதுக்குள்ள மாத்திரை தந்தாரு. அப்ப அது 3 நாள் நார்மலா போச்சு. நார்மலா போயிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் ஒரு ஸ்கேனிங் செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு ஸ்கேனிங் செஞ்சு பார்க்கும்போது கரு வளர்ச்சி குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்ப அதுக்குதான் கரு வளர்ச்சி குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை இப்ப இன்ஜெக்ஷன் ஒரு 3 இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. கருமுட்டை வளர்ச்சி கம்மியா இருக்கு இல்லையா? கரு வளர்ச்சி கம்மியா. ஓகேமா. அது வந்து நீர் கட்டிகள் ஏதாவது இருக்குன்னு சொல்லிருக்காங்களா உங்களுக்கு? அப்படி சொல்லல. கரு வளர்ச்சி கம்மியா இருக்கு. அதுக்குள்ள மாத்திரை தந்தாங்க. 5 நாளைக்கு சாப்பிடுறதுக்கு மாத்திரை தந்தாங்க. ஓகேமா. உங்களுக்கு உடல் பருமன் ஏதாவது இருக்குங்களா? அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டும் கரு வளர்ச்சி ஆகல அப்படின்ட்டு தான் 3 நாளுக்குள்ள இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. ஓகேமா. உங்களுக்கு வந்து உடல் பருமன் ஏதாவது ஆகுதுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சரிங்க. கருமுட்டை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு இல்லையா உங்களுக்கு? கரு வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. சரிங்கம்மா. ஏன்னா இது வந்து நமக்கு அந்த ஹார்மோன்ஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கும். அது கூடவே வந்து சில பேருக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கும். இதற்கான சிகிச்சை முறைகளும் இருக்குமா. நமக்கு வந்து அந்த பீரியட்ஸ் ஆகும்பொழுது நம்ம கொஞ்சம் மருந்துகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து முதல் 14 நாட்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் மருந்துகள் கொடுப்போம். இது வந்து நீங்க வந்து ஒரு 2-3 மாசம் தொடர்ந்து எடுத்துக்கணுமா. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கருமுட்டையோட வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஸ்ரீகேர் என்பி பில்ஸ்
பில்ஸ்ங்கிற பில்ஸ் நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்கும். இது ஒரு மாத்திரை வந்து நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு அப்புறமா எடுத்துக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு கருமுட்டை வந்து கரெக்டான நேரத்தில் வளர்ச்சி அடைஞ்சு அது ஒரு 14வது நாள் வந்து வெடிச்சு வெளியேற மாதிரியான ஒரு இது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மருந்து எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்குமா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி தொடர்ந்து 3 மாசம் ஒரு கோர்ஸா வந்து அந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தீர்வா இருக்கும். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மேடம் என் பேரு பானுப்ரியா. சரிங்கம்மா, எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? ஊட்டில இருந்து கால் பண்ணிருக்கேன் மேம். யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க இன்னைக்கு? மேடம் எனக்காக தான். சரிங்கம்மா, என்ன வயசு ஆகுது உங்களுக்குமா? எனக்கு வந்து இப்ப 25 ஆகுது. டெலிவரி ஆகி 5 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு மேம். சரிங்கம்மா. வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 months பக்கமா வெள்ளப்பட்டுட்டே இருக்கு. ஆனா அது எதனாலன்னு தெரியல மேம். சரிங்கம்மா, தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இதுக்காக பதில் அளிப்பாங்க. பானுப்ரியா, இப்போ வந்து டெலிவரி ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? 5 months ஆகுது மேம். 5 months ஆகுது. ஓகே. ஸோ வெள்ளப்படுறது எல்லா நாளுமே இருக்கா உங்களுக்கு? மேம் இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிஃபோர் மேரேஜும் கிடையாது, கன்சீவா இருந்த டைம்லயும் கிடையாது. இப்போ வந்து ஒரு 2 months தான் எனக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு இருந்ததே கிடையாது. நார்மலா உங்களுக்கு நார்மல் டெலிவரியா சிசேரியன் டெலிவரியாமா உங்களுக்கு? நார்மல் தான் மேம். ஓகே ஓகே. ஸோ அப்புறம் எவ்வளவு நாள் உங்களுக்கு ப்ளீடிங் இருந்தது? ப்ளீடிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 to 50 days வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே லைட்டா கம்மியாகி ஒரு டிராப்பா வந்து ஒரு 3 months பக்கமா இருந்தது மேம். அதுக்கப்புறம் அது அப்படியே கம்மி ஆயிடுச்சு. அது கம்மி ஆனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெள்ளப்பட ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளப்படுறதுல உங்களுக்கு ஸ்மெல் ஏதாவது வருதா இல்ல ஜஸ்ட் வெள்ளப்படுறது மட்டும் தான் இருக்கா? லைட்டா ஸ்மெல் இருக்குது மேம். அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த கர்ப்பப்பையில வந்து டெலிவரிக்கு அப்புறமா வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த புண்ணுனால வந்து உங்களுக்கு வந்து அது கூட கொஞ்சம் கிருமி தொற்றும் ஆகி அதாவது இன்ஃபெக்ஷனும் ஆகி அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஸ்மெல் வருது அப்படின்னா கண்டிப்பா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க கொஞ்சம் சிகிச்சை எடுத்துக்கணுமா. இப்போ நீங்க லாக்டேஷன் பீரியட்ல அதாவது பால் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பாடு வந்து நீங்க ஹெல்த்தியான சாப்பாடு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய புண்ணு வந்து குறையிற மாதிரி நம்மளுடைய ஸ்ரீ லியூகோ கேப்சூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த கேப்சூல்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, 2 கேப்சூல்ஸ். அது கூட உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துற மாதிரி சாப்பாட்டில் மஞ்சள், மிளகு, நெல்லிக்காய் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. ஸோ இப்படி எடுத்துக்கிட்டிங்கனாலே ஓரளவு உங்களுக்கு சரியாயிடுமா உங்களுக்கு. அது கூட வந்து நீங்கள் வந்து நிறைய காரம் சம்பந்தமான பொருட்களை வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க. சாப்பாட்டில் வெள்ளை பூசணிக்காய், அது கூட வந்து பயத்தம் பருப்பு, அதே மாதிரி சின்ன வெங்காயம் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்கம்மா. அந்த கர்ப்பப்பை புண்ணும் ஆறும், உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் நார்மலாக வரும். இது கூட ஸ்ரீ லியூகோ கேப்சூல்ஸும் எடுத்துக்கோங்க. நம்ம மருத்துவமனை தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு அந்த கேப்சூல்ஸ் கிடைக்கும். எனக்கு கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் ஜெயரூபா நம்ம கூட இருக்காங்க, ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதிக் கிளினிக்ல இருந்து. தொடர்ந்து காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் ஷர்மிளா. எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்கம்மா? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேன். சரிங்கம்மா, என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 23 ஆகுது. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க கேள்விகளை கேட்கலாம். சரி மேம். வணக்கம் மேம். வணக்கம் ஷர்மிளா, சொல்லுங்க மேம். எனக்கு வந்து கருமுட்டையே வளரலன்னு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டேன் 5 days. சரிங்க. போட்டாங்க 1 year மாத்திரை சாப்பிட்டும் வளரலன்னு. அப்புறமா அந்த இன்ஜெக்ஷன் போட்டு நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தா எனக்கு கருமுட்டை வளரவே இல்லை. அப்புறமா மறுபடியும் ஒரு 2 months கழிச்சு ஹார்மோன் டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. பண்ணி பார்த்தேன், அதுல ஹார்மோன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு டபுள் டோஸ் இன்ஜெக்ஷன் போட்டாங்க இந்த மந்த். சரிங்க. டபுள் டோஸ் இன்ஜெக்ஷன் 5 போட்டேன். 5 போட்டோம்னு முட்டை வளர்ந்துருந்தது. கரெக்டா 12வது நாள் உடஞ்சிருச்சு முட்டை. ஓகே. அப்புறமா டாக்டர் இருக்க சொன்ன மாதிரி இருந்தோம். ஓகேம்மா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹார்மோனல்ஸ் வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வந்து உங்களுக்கு கருமுட்டை வளர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ரீகேர் என்பி பில்ஸ் எடுத்துக்கோங்க. பட் எனக்கு அது கூட வந்து உங்களோட கம்ப்ளீட் ப்ரொஃபைல் கொஞ்சம் தேவை. எந்த ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, ப்ரொலாக்டிங்கிற ஹார்மோனா இல்லை லூட்டனைசிங்கிற ஹார்மோன் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை குறைக்கக்கூடிய மருந்துகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கருமுட்டை வளர்றதுக்கான மருந்துகள் கொடுத்தோம்னா உங்களுக்கு
இயற்கையான முறையிலே வந்து உங்களுக்கு கருமுட்டை வந்து வளர்ந்து வெடிக்குமா. ஸோ அதனால் உங்களோட கம்ப்ளீட் ப்ரொஃபைல் எனக்கு ஒரு தடவை நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கு சென்னையில் எந்த இடத்துலேருந்து பேசுகிறீங்கம்மா நீங்கள்? காலர் இல்லை அப்படின்னு. ஓகே, சென்னையில் வந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில வந்து திருவள்ளூரில் காலையிலையும் அம்பத்தூரில் ஈவினிங்கும் நான் வருவேன். உங்களுக்கு அந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள். ஸோ உங்கள் ரிப்போர்ட்ஸை ஒரு தடவை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். ஸோ அதே மாதிரி அந்த வெள்ளிக்கிழமைகளில் வந்து டாக்டர் சரண்யாங்கிறவங்களும் உங்களுக்கு அதாவது குடல் மற்றும் அதாவது மூலம் பௌத்திரம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு டாக்டர் சரண்யா காலையில் திருவள்ளூர் அம்பத்தூர்லேயும் ஈவினிங் திருவள்ளூர்லேயும் இருப்பாங்க. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கலாமாங்க. அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் உங்களுக்கு நியர்பைல ஏதாவது இருக்கு அப்படின்னா டாக்டர் சொன்ன மாதிரியான இடங்கள் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக போய் டாக்டரை மீட் பண்ணலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். மேடம் கோயம்புத்தூர்லேருந்து வான்மதி கால் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கம்மா உங்கள் பேர். வான்மதிங்க, கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணிருக்கேன். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேடம். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? ஏஜ் 27 ஆச்சுங்க. 27ங்களா? ஆமாங்க. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க கேள்விகளை கேட்கலாம். ஓகே டாக்டர். வணக்கம் பானுமதி, சொல்லுங்க. மேடம் இப்போ இந்த வைஃப் டிஸ்சார்ஜ் வந்து இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சுங்க. பாப்பாவுக்கு 1 வயசு ஆச்சு. தம்பி பையன் பிறந்து 1 மாசம் ஆச்சுங்க. சரிங்க. மேரேஜுக்கு முன்னாடி வைஃப் வெள்ளப்படுறது கொஞ்சம் லைட்டா இருந்துச்சு. இப்பவும் அது அப்படியே இருக்குங்க டாக்டர். அதனால அது எப்படி எதனால ஆகுது? ஏதாவது இப்பவும் வெள்ளப்படுறது இருக்குங்களா உங்களுக்கு? ஆமாங்க மேடம். ஓகே, குழந்தை பிறந்து எவ்வளோ நாள் ஆகுதுமா? இப்போ 2வது பையன் பிறந்து 1 மாசம் ஆச்சுங்க. 1 மாசம் ஆகுதுங்களா? சரிங்கம்மா, உங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பையில் ஏதாவது புண்ணு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வெள்ளப்படுறது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உணவு முறைகளில் வந்து அதிகமான காரம் அந்த மாதிரி புளி உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அது கூட வந்து நீங்கள் வந்து நிறைய பெண்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து அந்த அதாவது வெள்ளப்படக்கூடிய இடங்களில் வந்து நிறைய சோப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில் இயற்கையாகவே சில வந்து நம்மளுடைய கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகள் தான் வந்து நமக்கு வந்து அது வந்து நமக்கு நன்மை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதை வந்து நம்ம வந்து சோப் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் மூலமாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த விஷயங்கள் பாதிக்கப்பட்டு தான் சில பேருக்கு நிறைய வெள்ளப்படுறது இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்க. ஸ்ரீ அனுலோமா சூர்ணம்ங்கிற ஒரு சூர்ணம் கிடைக்கும். அதை நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு டெய்லி நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு, ஏன்னா 1 month தான் ஆகுது டெலிவரி ஆகி அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக புண்ணு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணாலே உங்களுக்கு சரியாயிடும். அது கூட வந்து நான் சொன்னக்கூடிய இந்த உணவு முறைகளில் கொஞ்சம் நீங்கள் மாற்றங்கள் உண்டு பண்ணுங்கள். இதுக்கு மேலேயும் இருக்குதுன்னா மட்டும் நம்ம வந்து அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஸ்ரீ லியூகோ காப்சூல்ஸோ அது கூட ஸ்ரீ இம்யூன் பில்ஸ் இந்த மாதிரியான மருந்துகள் நம்ம கொடுப்போம். இதிலே உங்களுக்கு சரியாயிடுமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த வாஷ் பண்ணக்கூடிய மருந்துகள் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. நீங்கள் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? திருப்பூர்ல கார்த்திகேயன். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்களுக்காக தான் கேட்க போறீங்க. டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க வயசு என்னன்னு சொல்லுங்கம்மா. 28. ஓகே, தொடர்ந்து கேட்கலாமா உங்க கேள்விகளை? கார்த்திகாயனி, உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்களோட என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. கல்யாணம் കഴിഞ്ഞ് 4 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்ல. எத்தனை வருஷம் ஆச்சுமா? 4 வருஷம் ஆச்சு. ஓகேம்மா, வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? அதாவது பீரியட்ஸ் ரெகுலரா வராம இருக்கிற பிரச்சனை, இல்ல ஹார்மோன்ஸ் பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை ஏதாவது இருக்கா? இல்ல, அதெல்லாம் நார்மல் தான். எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஹஸ்பண்டுக்கும் எல்லா இதுவும் நார்மலா இருக்கா? டெஸ்ட் எல்லாமே நார்மல் தான் சொல்லிருக்கு. ஆஸ்பத்திரி தான் காட்டியிருந்தேன். அப்புறம் 2 மாசம் தான் சொல்லிருக்கு மருந்து. சரிங்கம்மா, அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு எல்லாமே நார்மலாக இருந்தால் கூட வந்து அந்த கர்ப்பம் தரிக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் சாப்பாடு கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக சொல்லிடுச்சு. அப்புறம் மருந்து வயசுலாம் வளர்ச்சுன்னு சொல்லி அப்புறம் ஒரு டைம் ஐயா செய்திருக்கு. ஓ சரிங்கம்மா, அப்போ கருமுட்டை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மாசம் மருந்து வச்சான்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் 2 மாசம் முடிச்சு 2 மாசம் ஆகாம இருந்துச்சு. இப்ப மறுபடியும் கன்சியூம் இதாயிடுச்சு, பீரியட் ஆயிடுச்சு. ஓகே, உங்களோட லைன் கொஞ்சம் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய வார்த்தைகள் சரியா தெரியல.
ஆமா, உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேமா. ஸோ அதற்கான சிகிச்சை முறைகள் நான் இப்போ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிற முதல் 3 நாட்களில் ஒரு சில மருந்துகள் கொடுப்போம். அது கூட வந்து சில இடங்களில் வந்து நம்ம அந்த வர்ம முறைகள் படியும் வந்து அசைவுகள் கொடுக்க சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அது கூட வந்து அந்த கருமுட்டை வெடித்து வெளியாகிற மாதிரியான மருந்துகளும் உணவுப் பொருட்களும், அதாவது டயட்டும் நம்ம சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு அது வந்து கருமுட்டை வெளியாகும். பட் அந்த கருமுட்டை வெளியானாலும் இயற்கையான முறையில் வந்து அந்த 3 மாதம் 6 மாதத்தில் அபார்ஷன் ஆகாமல் உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகிறதுக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் உங்களோட ரிப்போர்ட்ஸ் முதல்ல தேவைமா. ஏன்னா 4.5 வருஷம் அப்படிங்கிறப்போ நீங்கள் நிறைய ரிப்போர்ட்ஸ் எடுத்திருப்பீங்க. அது கூட வந்து எந்த பிரச்சனையிலேருந்து இப்போ உங்களுக்கு என்ன ஸ்டேஜில் இருக்கீங்கிறது பார்க்கணும். ஸோ அதனால் உங்கள் ரிப்போர்ட்ஸ் ஒரு முறை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது தெளிவான ஆலோசனை சொல்லலாமா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் கால் பண்ணுறவங்க நெட்வொர்க் இருக்கிறதுலேருந்து கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான தெளிவான விளக்கங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் ஜெயஸ்ரீ பேசுறேன், சென்னையில இருந்து. சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 24 வயசு ஆகுது. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க கேள்விகளை கேட்கலாம். ஹலோ டாக்டர். வணக்கம் ஜெயஸ்ரீ, சொல்லுங்க. மேம், எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. சரிங்க. எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் தான். ஆனா ஒரு வருஷம் குழந்தை நிக்கல எனக்கு. நானும் எதுவும் டாக்டர் கிட்ட எல்லாம் போய் பார்க்கல. ஓகே. ஆனா இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு 2 மந்த்ஸ் பீரியட்ஸ் வரல. நானும் பேபி தான் கன்சீவ் ஆயிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. சினைப்பை அந்த இதுல வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. இது எதனால வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்பத்துல இருந்தே ரெகுலர் பீரியட்ஸ் தான் இருந்துச்சு. திடீர்னு இந்த ப்ராப்ளம் வந்தது ஏன்னு தெரிஞ்சுக்கதான். அதாவது பிசிஓஎஸ் வந்து நீங்க ரெகுலரா பீரியட் சம்டைம்ஸ் இருந்தா கூட கொஞ்சம் மன அழுத்தம் இருந்தால் கூட சில பேருக்கு திடீர்னு வரும் அவங்களுக்கு. அதாவது என்னன்னா ஒவ்வொரு மாசமும் உருவாகக்கூடிய அந்த கருமுட்டையை தாங்கி இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் கொஞ்சம், அதாவது நீர் பை இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக வந்து அந்த கருமுட்டை வெளியாகலைன்னா அது அப்படியே தங்கிரும். அதனால ஏற்படக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் வந்து குழந்தை உண்டாகாமலும் உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை உண்டு பண்ணும். பிசிஓஎஸ்க்கு முக்கியமான காரணம்னு சொல்றது வந்து நம்ம பரம்பரையில யாருக்காவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது கூட வரும். அப்பா அம்மா வந்து டயபெட்டிஸ் இருக்கக்கூடியவங்களா இருந்தா, இல்ல வீட்டில் அம்மாவுக்கு வந்து யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிசிஓஎஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எதுவுமே இல்லைன்னா கூட உங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு மாறுச்சு, கொஞ்சம் வந்து மன அழுத்தத்தோட கூடிய ஒரு உடற்பயிற்சிகள் எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது வரும். ஸோ அதனால் அதை சரி பண்ணக்கூடிய மருந்துகள், அதே மாதிரி அதாவது உடற்பயிற்சிகள், அதே மாதிரி டயட், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு இது சொல்லியிருக்கோம் நிறைய தடவை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வந்து கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக அமையும். ஸோ இது டயட் அண்ட் எக்ஸசைஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மருத்துவமனை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு புக் அண்ட் சீரி கூட அனுப்பிச்சு வைப்பாங்க, எந்த மாதிரியான டயட் எடுத்துக்கணும், எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அது கூட சிகிச்சை முறைகளும் இருக்குமா. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிசிஓஎஸ் வந்து சரியாயிடும் உங்களுக்கு. அண்ட் கரெக்டான டயட் அண்ட் எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மாலதி. சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு. என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? வயசு 22. 22. ஓகேம்மா, தொடர்ந்து உங்க கேள்விகளை கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம் மாலதி. கல்யாணம் 2 வருஷம் இல்ல டாக்டர். அம்மா உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சிட்டு தொடர்ந்து பேசலாமா? டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்க சுத்தமா. 2 வருஷம் குழந்தை இல்ல டாக்டர். ஓகேமா. பாத்து பிசிஓடி இருந்தாங்க, தைராய்டு இருந்தாங்க, முட்டை கேசரியா வேலை செஞ்சிருந்தாங்க. டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். மாலதி, எங்க இருந்து கால் பண்றீங்க? விருதுநகர். ஆக்சுவலி இந்த பிசிஓஎஸ் இருக்கிறவங்களும் தைராய்டு இருக்கவங்களுக்கும் அந்த கருமுட்டை வெளியாகிறதுல நிறைய பிரச்சனை இருக்கும். நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், அந்த பிசிஓடிக்கு வந்து அந்த கருமுட்டை வெளியாகிறதுக்கான சிகிச்சை முறைகள் வந்து 5 விதமான சிகிச்சை முறைகள் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இடுப்பு பகுதியில் கொஞ்சம் வாதம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை சரி பண்ணக்கூடிய கழிச்சல் மருந்துகள் கொடுக்கணும். உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும்போது அந்த கழிச்சல் மருந்துகள் கொடுப்போம். அது கூட வந்து உங்களுக்கு உடலில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸை வந்து உங்களுடைய கல்லீரலே வெளியேற்றுற மாதிரி, கல்லீரல்
கல்லீரலோட செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளும் அதுக்கப்புறம் வந்து கருமுட்டை வெளியாகக்கூடிய மருந்துகளும் நம்ம கொடுப்போம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுடைய வளர்சிதை மாற்றம், ஏன்னா வந்து பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், பாடி ஹீட்டாக இருக்கும், இதுக்கு வந்து உங்களுடைய மெட்டபாலிசம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த மெட்டபாலிசத்தை தூண்டக்கூடிய டயட் அண்ட் எக்ஸசைஸ் அதுவும் கூட சேர்ந்து மருந்துகள் நம்ம கொடுப்போம். ஸோ இது கூட வந்து உங்கள் கருமுட்டை உண்டாகி அது கருவாயிடுச்சு அப்படின்னா அதை வந்து உங்கள் கர்ப்பப்பை தாங்குற அளவுக்கு உங்கள் கர்ப்பப்பையும் பலப்படுத்தக்கூடிய மருந்துகள் கொடுப்போமா. ஸோ இது பண்ணும்பொழுது உங்களுக்கு PCOS நோய் இருந்தாலும் சரி, தைராய்டு நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோயோட அதாவது சிம்டம்ஸ்லேருந்து உங்களுக்கு ரிலீவ் ஆகும், உடல் பருமனும் குறையும், அதாவது கருத்தரிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கருவும் வந்து கரெக்டான சமயத்தில் உண்டாகி உங்களுக்கு அதுக்கப்புறம் தொடரும், அதாவது அபாஷன் எதுவும் இல்லாமல். ஸோ இந்த சிகிச்சை முறைகள் கொஞ்சம் மாற்றினீங்கனாலே சரியாயிடுமா. அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் டாக்டர் வந்து உங்களுக்கான சிகிச்சை முறையில் கொஞ்சம் வந்து மாறுதல் செஞ்சால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா. ஹலோ, நான் ராஜலட்சுமி பேசுறேங்க. ஓகே, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்கம்மா? கோயம்புத்தூர்லேருந்து. ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க. என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 36 ஆகுதுங்க. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க கேள்விகளை கேட்கலாம். ஓகே. வணக்கம் ராஜலட்சுமி, சொல்லுங்க உங்களோட. மேம், எனக்கு வந்து வயிறு வலி இருந்ததுங்க. சரிங்க. பார்த்ததுக்கு எண்டோமெட்ரியோசிஸ்னு சொன்னாங்க டாக்டர். சர்ஜரி பண்ணியாச்சுங்க. எனக்கு பண்ணி 1.5 மாசம் ஆகுதுங்க. எனக்கு வந்து இப்போ ஃபர்தரா என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் நான் எப்படி ட்ரீட்மெண்ட் என்ன எடுக்கணும், எப்படி அதை பத்தி கேட்கலான்ட்டு ஃபோன் பண்ணேன். ஓகேம்மா, நான் எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிறது வந்து கர்ப்பப்பை உள்ள இருக்கக்கூடிய அந்த சவ்வு வந்து அதே மாதிரி மற்ற இடங்கள்லையும் இருக்கிறது தான். அதனால ஒவ்வொரு மாசமும் பீரியட்ஸ் அப்போ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விஷயமும் ஷெட் ஆகிறதுனால உங்களுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக வலி இருக்கும். பட் இதுக்கான பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணும் பொழுது ஓரளவு சரியாகும், பட் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா. ஸோ நீங்கள் சாப்பாட்டில் வந்து பால் சார்ந்த பொருட்கள் நீங்கள் நிறைய எடுத்துக்க வேண்டாம். ஸோ அதில் வந்து மோர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். பிளாஸ்டிக் உபயோகத்தை ரொம்ப கம்மி பண்ணிடுங்க, ஏன்னா இதுவும் வந்து ஒரு வகையான உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். இது கூட வந்து நீங்கள் சாப்பாட்டில் நிறைய வந்து மஞ்சள், மிளகு, அது கூட வந்து பப்பாளி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாம் ஓரளவு நார்மலாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அது கூட டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் வந்து உடற்பயிற்சியும் பண்ணுங்கள். சன்லைட்டில் நீங்கள் இருக்கணும் கொஞ்சம், ஏன்னா சன்லைட்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாகிறது வந்து நிறைய நம்ம சன்லைட்டை பார்க்குறதே இல்லை, அதுவும் முக்கியமாக பெண்கள். ஸோ டெய்லி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் கொஞ்சம் சன்லைட்டில் இருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கனாலே திருப்பி வராமல் தவிர்த்துக்க முடியும். ஆனால் நானும் பெரும்பாலும் இந்த விஷயம் பார்க்குறேன், வந்து ஈவன் சர்ஜரி பண்ணால் கூட இந்த விஷயம் திருப்பி வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இந்த செயல்முறைகள் பண்ணுங்கள். அது கூட வந்து சப்போர்ட்டிவாக வந்து ஸ்ரீகேர் சிரப் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவ் எடுத்துக்கோங்க. அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஹலோ மேடம், என் பேர் கலையரசி, நான் தர்மபுரியில கால் பண்றேன். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? மேடம், எனக்கு ஏஜ் 27 ஆகுது. 27. ஓகே, தொடர்ந்து டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்விகளை கேட்கலாம். ஓகே மேடம். ஓகே, வணக்கம்மா கலையரசி, உங்களோட கேள்வி என்ன? மேடம், எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. PCOD ப்ராப்ளம் இருக்கு. அது ஏஜ் அட்டன் பண்ண 2 இயர்ஸ்ல வந்து அந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. சரிங்க. அப்ப இருந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பேன். ட்ரீட்மெண்ட் எடுத்தா மட்டும் தான் பீரியட்ஸ் ஆகுறேன், இல்ல அதை விட்டுட்டா அப்படியே என்ன பீரியட்ஸ் ஆகுறது இல்ல. ஓகேம்மா, பாடி வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கா உங்களுக்கு? வெயிட் ஓவரா ஏறிட்டே போகுதுங்க மேடம். ஹேர் ஃபால் நிறைய இருக்கா? ஆமாங்க மேடம். ஓகேம்மா, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த PCOS நோயை பொறுத்த வரைக்கும் சிகிச்சை முறைகள் தாம்மா கண்டிப்பாக மாற்றணும். ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு பீரியட்ஸ் மட்டும் ரெகுலராக வர்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் அப்பப்போ, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த டேப்லெட்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா உடம்புல ஹார்மோன்ஸ் பிரச்சனை இருக்குது, நீங்கள் அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு அதே மாதிரி தான் ஆகும். ஸோ அதனால் அதுக்கான சிகிச்சை முறைகள் நான் சொல்லியிருக்கேன், ஒரு 5 விதமான சிகிச்சை முறைகள். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சரியாகும். நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸோட ஒரு நம்ம மருத்துவமனைக்கு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கான ஆலோசனை நான் தெளிவாக சொல்கிறேம்மா. அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி டாக்டர். இன்னைக்கு கால் பண்ண காலர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அண்ட் கர்ப்பப்பை பற்றின நிறைய விஷயங்களும் வந்து எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். மற்றும் ஒரு நேரலை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.